ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா பாலமுருகன், பாலகவி சேனலிலிருந்து. இன்றைக்கி வந்து பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் பால் வைத்து எப்படி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் செய்கிறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் தினம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு குட்டி பவுலில் அரை கப் அளவு பால் எடுத்துக்கிறேன். இந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்ட பால். இதில் 1/3 கப் அளவு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். இதையும் நான் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு கெட்டிகள் இல்லாமல் எளிதாக மிக்ஸ் பண்ணிட முடியும். அவ்வளோதான். ஒரு 1/2 லிட்டர் பால் நான் இப்போ ஒரு பால் பாத்திரத்தில் காய்ச்சிக்கிறேன். இது ஃபுல் ஃபேட் மில்காக இருக்கணும். அப்படி ஃபுல் ஃபேட் மில்காக இருந்தால் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக இருக்கும். பால் நல்லா காயட்டும். பால் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா பாலில் நல்லா கரையட்டும். கொஞ்சம் பாலும் திக்காகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பால் மிக்ஸை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாகட்டும். போதும், இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே கெட்டியாச்சுன்னா நம்ம ஆற வைக்கும்போது இன்னும் இறுக்கமாக கெட்டியாயிடும். இதுவே கரெக்டான பதமாக இருக்கும். இது அப்படியே ஓரமாக ஆறட்டும். ஒரு ஹெவி பேனில் 1/4 கப் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த சுகர் அப்படியே நல்லா கேரமல் ஆகட்டும். பாருங்கள், சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கிடைக்குது. நல்லா கரைஞ்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் நட்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த நட்ஸ் வேணாலும் நமக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போ நல்ல ஒரு ஹனி ஃப்ளேவருக்கு வந்துருச்சு, கலருக்கு வந்துருச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு, ரொம்ப எளிதாக எடுக்க வரும். இப்போ இதை நான் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் ஃப்ரெஷ் க்ரீம் 1 கப் அளவு எடுத்துருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீமோட நான் ரெடி பண்ணி காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் பால் மிக்ஸை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மிக்ஸி ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு ஐஸ்கிரீம் பவுலில் நான் மாற்றிக்கிறேன். மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் கவர் சேர்த்து இதை ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வரேன். இப்போ 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல க்ரீமாக இருக்குது. இப்போ திரும்பவும் ஒரு பவுலில் நான் இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை சேர்த்துக்கிறேன். இதோட பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிறேன். இது நம்மளோட விருப்பம்தான், கட்டாயம் கிடையாது. நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை திரும்பவும் அதே ஐஸ்கிரீம் பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மேலே கொஞ்சம் பாதாம் பிஸ்தா நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே கவர் போட்டு நான் கவர் பண்ணிடுறேன். இப்போ கரெக்டாக ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சிடுறேன். இப்போ அடுத்தது 8 ஹவர்ஸ் கழித்து ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நல்ல செமையாக வந்திருக்கு ஐஸ்கிரீம். எவ்வளோ ஒரு ஏர் பபிள்ஸ் இருக்குது பாருங்கள் ஐஸ்கிரீமில். இப்போ இதை சர்வ் பண்ணலாம். வாவ், சூப்பராக செமையாக வருது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் சிம்பிளாக பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.